கூட்டமாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கூட்டம். எனக்கு முன்னால் பேசிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அருமை சகோதரர் எஸ்.ஆர். ராஜா அவர்கள் எப்படிப்பட்ட தாம்பரம் மாநகராட்சி நகராட்சியிலிருந்து மாநகராட்சியாக மாற்றி அது மாநகராட்சி மூலமாக இன்றைக்கு மேயரை அமர வைத்து அழகு பார்த்து அந்த விவரத்தெல்லாம் எடுத்து சொன்னார். நான் உண்மையிலேயே இந்த மேயர் நகராட்சியை நகரமன்றமாக இருந்ததை மாநகராட்சியாக மாற்றிய பெருமை அவருக்கு உண்டு. அது எந்த அளவிற்கு அந்த மாநகராட்சியாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அது முதல்வரிடத்தில் அந்த கோரிக்கை நிறைவேற்றுகின்ற விதத்தில் எந்த அளவுக்கு நிறைவேற்றினார் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் மாநகராட்சியை மாற்றிய பிறகு மாநகராட்சியை தாம்பரத்தை சேர்ந்த மாநகர மேயர் தான் வர வேண்டும் என்று அதற்கு உண்டான வழியை வகுத்து கொடுத்தவரும் அவரேதான். அந்த விவரத்தை எல்லாம் நான் உண்மையிலேயே பேச வேண்டும் என்று கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக புதன்கிழமை என்று மேயருடைய வார்டிலே நடைபெற்ற அந்த கூட்டத்திலே நான் பேச வேண்டும் என்று ஆர்வப்பட்டேன். ஆனால் அன்றைக்கு பேச வாய்ப்பில்லை. எனக்கு பதிலாக சகோதரர் வேலுமணி அவர்கள் விவரமாக எடுத்து சொன்னார். அந்த மேயர் வருவதற்கு என்ன காரணம், எப்படிப்பட்ட நிலையிலே மேயரை கொண்டு வந்தோம் என்பதெல்லாம் விவரமாக எடுத்து சொன்னார். நானும் அவர் காரில் அமர்ந்து கொண்டு சென்றுகின்ற பொழுதுதான் அவர் அந்த பேச்சை எடுத்து என்னிடம் கேட்டார். மேயராக இருக்கின்ற சகோதரி வசந்தகுமாரி அவர்கள் படித்த பெண்ணாக இருக்கின்றாரே, அவரை மேயராக ஆக்கிவிடலாமா என்று என்னிடத்தில் கேட்கின்ற பொழுது நானும் ஆமோதித்தேன். உடனே அவர் அவருடைய தந்தையாருக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு அப்பொழுது தந்தையார் வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கின்றார். உடனடியாக அவர் உன்னுடைய மகளை நிறுத்தி மேயராக்கு வாய்ப்பு உண்டு, ஆகவே நீ அவரை வேட்பாளராக நிறுத்தி என்று சொல்லி அந்த விவரங்களை எல்லாம் நம்முடைய வேலுமணி அவர்கள் சென்ற கூட்டத்தில் சொல்லிவிட்டார். ஆகவே ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு மேயரை உருவாக்க வேண்டும். அந்த மேயரை உருவாக்குவதற்கு தாம்பரத்திற்கு தான் அந்த மேயர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் எந்த அளவுக்கு இந்நிலை அனுபவித்தார் என்பதற்கெல்லாம் எனக்கு தெரியும். எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. பல்லாவரம் பம்பல் போன்ற பகுதியில் இருக்கின்ற கழக தோழர்கள் எல்லாம் தன்னுடைய மகளுக்கும் மருமகளுக்கும் வேண்டும் என்று அவருடைய இல்லத்திலே அமர்ந்து கொண்டு அழுத்தம் கொடுத்து அங்கு இருக்கின்ற பரிந்துரைகள் பலவற்றை எல்லாம் கேட்டு எத்தனையோ போராட்டங்களுக்கு பிறகு தாம்பரத்திற்கு தான் மேயர் பதவி கிடைக்க வேண்டும் என்று உறுதியோடு இருந்து அது தாம்பரத்திற்கு மேயர் பதவி பெற்று தந்த பெருமை அவருக்கு உண்டு. என்றைக்குமே நான் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா அவர்களை பெறுகின்ற பொழுது ஒரு முடிவை எடுத்து விட்டால் அந்த முடிவில் இருந்து நிச்சயமாக மாற மாட்டார். ஒரு சினிமாவில் வசனம் வரும், நான் முடிவு எடுத்துட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு படத்து சினிமாவில் வரும். அந்த மாதிரி எனக்கு முன்னால் பேசிய கருணா அவர்கள் சொன்னார், என்னை பத்தி இங்கிருந்து நான் நகர்மன்ற உறுப்பினராக பக்கத்து வாட்டில் சென்றேன், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரை அங்கு நிற்க வைத்தார் என்றெல்லாம் விவரங்களை சொன்னார். அதுதான் சொல்றேன், என்னைக்குமே அவர் நம்மளால கைவிட்டது கிடையாது. ஒரு கழக தோழர்கள் மீது அவர் உறுதி எடுத்து விட்டால் அதிலிருந்து என்றைக்கும் மாற மாட்டார் என்பதற்கு உதாரணம் தான் மேயராக இருந்தாலும் நகரமன்ற உறுப்பினராக நானாக இருந்தாலும் அந்த நிலை. கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக இன்றைக்கு அரசியலிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நான் அவரோடு 30 வருடங்களுக்கு மேலாக அரசியலிலே பயணித்துக் கொண்டு இருக்கின்றேன் என்பதுதான் உண்மை. ஒரே டிராக்ல போயிருக்கிறேன். நான் மற்றவங்களா எத்தனையோ பேர் வந்தாங்க, டிராக் மாறி மாறி போய் மறுபடியும் பழைய டிராக்ல வந்திருக்காங்க. தவிர என்ன தவிர நான் அதை பெருமையா சொல்லிக்கிறேன். ஒரே டிராக்ல இன்னும் ஊச்சி இருக்க வரை ஒரே டிராக் தான். அதுதான் அதே போயிட்டு நம்ம டிராக், அதான் வேற வழியே கிடையாது. ஆனால் தாம்பரத்தை 30 வருடங்களுக்கு மேலாக இன்றைக்கு அரசியலை கோல் ஊன்றி மிக பிறந்த அரசியலை இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரே நபர் என்று சொன்னால் எஸ்.ஆர். ராஜா தான். அதுல ஒரு தப்பு இல்லை. ஏன்னா தாம்பரத்தின் அத்தியாயத்தை எடுத்துக்கொண்டு அந்த புத்தகத்திலே தாம்பரத்தின் முன்னுரையை எஸ்.ஆர். ராஜா படிச்சுட்டு தான் அடுத்த பேஜை எடுக்கணும். அந்த அளவுக்கு இன்றைக்கு வரலாற்று சாதனைகளை படைத்திருக்கின்ற தாம்பரம் மாநகராட்சி. இன்றைக்கு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் தாம்பரத்தில் இருந்திருக்காங்க, உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு முனாதி என்பவர் மரியாதைக்குரிய சபாநாயகராக இருந்து மிகப்பெரிய மனிதராக தாம்பரத்திலே புகழ்பெற்று அரசியலிலே மிகப்பெரிய மனிதராக இருந்தவர். அவர் மிகப்பெரிய ஒரு கோலொன்றியவர், அந்த அளவுக்கு இருந்தவர். மரியாதைக்குரிய மறைந்துவிட்ட முன்னாள் சபாநாயகர் முனாதி அவர்கள். அதற்கு பிறகு தாம்பரத்தின் காங்கிரஸ் பேரியக்கத்தின் பெரியவராக இருந்தவர் மரியாதைக்குரிய பெரியவர் தாமு தனபால் அவர்கள். அதற்கு பிறகு தாம்பரத்தை ஒரு பெரிய
ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தாம்பரத்தை தன் கையில் வைத்துக் கொண்டு நிர்வாகத்தை நடத்தி காட்டியவர் எல்ல ராஜமாணிக்கம் என்பவர். அதற்கு பிறகு மரியாதைக்குரிய எங்களுடைய கழகத்தின் எங்களுடைய ஆசானாக இருந்து 25 ஆண்டு காலம் நகரமன்றத்தின் நகராட்சியின் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளராக இருந்த அண்ணன் கண்ணியப்பன் அவர்கள், இவர்களெல்லாம் தாம்பரத்திலே வரலாற்று படைத்தவர்கள். தாம்பரத்திலே பல விதத்திலே அவருடைய வரலாறு நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த வரலாற்றெல்லாம் முறியடித்து மிகப்பெரிய சாதனை படைத்து இன்றைக்கு எஸ் ஆர் ராஜா என்றால் தாம்பரம், தாம்பரம் என்றால் எஸ் ஆர் ராஜா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் சொல்லவில்லை. நம்முடைய கழக தலைவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் நிகழ்ச்சியில சொல்லுகின்ற பொழுது எஸ் ஆர் ராஜா தாம்பரம், தாம்பரம் எஸ் ஆர் ராஜா சொன்னார். அப்பதான் எனக்கு தெரியும். அதுதான் நான் இன்னைக்கு சொல்றேன். அந்த அளவிற்கு இன்றைக்கு மிகப்பெரிய சாதனையை இன்றைக்கு அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆனா இன்றைக்கு சாதனை எடுத்துக்கலாம் மிகப்பெரிய சாதனை தாம்பரத்துல எல்லாம் பண்ணிருக்கோம். இன்னைக்கு மிகப்பெரிய இன்னைக்கு எடுத்துக்கிட்டு மட்டும் நான் சொல்றேன். தாம்பரத்தை சொல்லடா நம்ம கழக ஆட்சியில் சொல்லலாம், நிறைய சொல்லலாம். புதுமை பெண் திட்டம், தவ புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், சிற்றுண்டி சிறுவர்களுக்கு சிற்றுண்டி கொடுக்கின்ற திட்டம், விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, வீடு தேடி மருத்துவம், மக்களுடன் முதல்வர், இன்று இளையோர் காக்கும் திட்டம், கலைஞரின் கனவு இல்லம், இப்படி மனைகள் எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. இந்த மகளிர் எல்லாம் நான் ஒன்னே சொல்றேன், இந்த திட்டங்கள் எல்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற யாராவது ஒருவர் நிச்சயமாக பயன்பெறுவார்கள். விடியல் பயணத்தில் நிச்சயமாக பயன்பெற்று இருக்கலாம், அல்லது 1000 ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுக்கின்ற அந்த உதவி அதையும் பெற்று இருக்கலாம். இப்படி எண்ணற்ற திட்டங்களை இன்றைக்கு தமிழக அரசு கொடுத்துக் கொண்டு இருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் விட இன்றைக்கு என்னுடைய இந்த இருமொழியூர் பகுதியில் மட்டும் 2001 நான் நகரமன்ற உறுப்பினராக இந்த பகுதியில் வருகின்ற பொழுது இந்த பகுதி எப்படிப்பட்ட நிலையில இருந்தது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். நகரமன்றத்தின் தலைவராக இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக எஸ் ஆர் ராஜா இருக்கின்ற பொழுது நான் நகரமன்ற உறுப்பினராக இருந்தேன். அப்பொழுதுதான் இந்த பகுதி அனைத்து பகுதிகளும் சிமெண்ட் சாலை போடப்பட்டது. அனைத்து பகுதியிலும் சிமெண்ட் சாலை போடப்பட்டு சாதனை படைத்து அன்னைக்கு நிச்சயமா இந்த பகுதி முழுவதும் சாலைகள் அமைக்கப்பட்டோம். அதோடு மட்டுமல்ல, அன்னைக்கு இருந்த நிலைமையில நிலத்தடி நீர் கெட்டு விட்டது, நிலத்தடி நீரில் உப்பு படிந்து விட்டது, குடிப்பதற்கு தகுதியற்ற நிலையில இருந்தது. அன்றைக்கு நகரமன்றத்தின் தலைவராக இருக்கின்ற எஸ் ஆர் ராஜாவிடத்திலே நான் போய் உறுப்பினர் என்கின்ற முறையில் கோரிக்கை வைத்தேன். இந்த இடத்திலே உடனடியாக குடிநீரை கொடுக்க வேண்டும், பாலாற்று குடிநீரை கொடுத்தாக வேண்டும். சுத்திகரிக்கப்பட்ட அந்த பாலாற்று குடிநீர் கொடுத்தால்தான் அந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை தீரும் என்று அந்த கோரிக்கையை வைத்தேன். அந்த கோரிக்கை உடனே நிறைவேற்ற வகையில அன்றைக்கு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலுவிடத்தில் நிதியை பெற்று இன்றைக்கு குளக்கரையில அமைந்திருக்கின்ற அந்த குடிநீர் மேல்நிலை தூக்கி தொட்டியை கொட்டி இந்த பகுதி மக்கள் எல்லாம் இன்றைக்கு அமர்ந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் எல்லாம் இன்றைக்கு குடிநீரை குடித்துக் கொண்டிருக்கின்ற சொன்னால் அதற்கு காரணம் சட்டமன்ற உறுப்பினராக அன்றைக்கு நகரமன்ற தலைவராக இருந்த எஸ் ஆர் ராஜா அவர்கள் அன்றைக்கு அமைத்துக் கொடுத்த அந்த மேல்நிலை நீர் தொட்டியின் மூலமாகத்தான் இன்றைக்கு இருமுறை பகுதி மட்டுமல்ல கணபதிபுரத்தில் இருக்கின்ற அந்த 63வது வட்டமும் இன்றைக்கு அந்த குடிநீரை குடித்துக் கொண்டிருக்கின்ற சொன்னால் இதுதான் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இன்றைக்கு சொல்லுகின்றேன். அதோடு மட்டுமல்ல, 900 மீட்டருக்கு முன்னால் இன்றைக்கு கருணா அவர்கள் குறிப்பிட்டு சொன்னாரே, இந்த பகுதி இன்றைக்கு இந்த இருமுறை பகுதி கடந்த 2001 நான் நகரமன்ற உறுப்பினர், அவருடைய நகரமன்ற தலைவர், அந்த நேரத்தில் இந்த பகுதி எப்படி இருந்தது? இங்க இருக்கின்ற பழமையான ஆட்களாக இருந்தால் அவர்கள் தெரியும், இந்த பகுதியை வீடு கட்ட முடியாது. வீடு கட்டினாலும் உங்களுக்கு அனுமதி கிடைக்காது. அனுமதி கிடைத்து வீடு கட்ட முடியாத ஒரு வீட்டை வைத்துக் கொண்டு வீடு கட்டினால் நீங்கள் அவசரத்திற்கு வங்கியிலே சென்று கடன் உதவி கூட பெற முடியாது. உண்மையிலே சொல்லப்போனால், பொதுவாக சொல்லப்போனால் ஒரு அத்திப்பட்டு கிராமத்தை போல இருந்தது. அத்திப்பட்டு என்று சொன்னால் யாருமே வர முடியாத, வீடு கட்ட முடியாத, இங்க குடியிருக்க முடியாத ஒரு அவலநிலைக்கு ஆளாக்கப்பட்ட பகுதியாக இந்த இருமுறை பகுதி இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் தான் நகரமன்றத்தின் தலைவராக இருந்த எஸ் ஆர் ராஜாவிடத்தில் கோரிக்கை வைத்தேன், இந்த பகுதி மக்களுக்கு நீங்கள் நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இந்த பகுதி மக்கள் வாழ்வாதாரத்தை தொலைத்து விட்டார்கள், வீடு கட்ட முடியவில்லை, அந்த வாழ முடியவில்லை. ஆகவே உடனடியாக இந்த பகுதியை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த பொழுது அவர் உடனடியாக
அன்றைக்கு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய டி.ஆர். பாலுவிடத்திலே சொல்லி அவரை அழைத்து கொண்டு போய் டெல்லிக்கு சென்று ராணுவ அமைச்சரை சந்தித்து ராணுவ அதிகாரிகளை சந்தித்து அதற்கு பிறகு 900 மீட்டராக இருந்த அந்த பரப்பளவை 100 மீட்டராக மாற்றிய பிறகுதான் இன்றைக்கு இந்த பகுதி பிற அடுக்குமாடி கட்டிடங்களும் வீடுகளும் நிறைந்து இன்றைக்கு பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறது சொன்னால், இன்றைக்கு விலை மதிப்போடு பல கோடிக்கணக்கில் இந்த நிலைகள் மதிப்பு பெற்றிருக்கிறது சொன்னால், அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இருந்த எஸ்.ஆர். ராஜா அவர்கள் அண்ணன் டி.ஆர். பாலு அவர்களும் முயற்சி செய்யாமல் இருந்திருந்தால் இந்த பகுதி இன்னும் அத்திப்பட்டு கிராமமாக தான் இருந்திருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் இதை சொல்லுகிறேன். அந்த அளவுக்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சி படத்தில் அமர்ந்திருக்கின்றதோ அப்பொழுதுதான் இந்த பகுதி முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்பதை நீங்கள் உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் போச்சு. சரி, 900 மீட்டர் 100 மீட்டர் ஆடி சாதனை படைச்சிட்டோம். ஆனா அதற்கு பிறகு மிகப்பெரிய பாதிப்பு இந்த பகுதி இருந்து கொண்டே இருக்கின்றது. என்ன பாதிப்பு தெரியுமா? ஒவ்வொரு வருடமும் மழை நீர் வந்துவிட்டால் இந்த பகுதியில் இருக்கின்ற அருள் நகர் முதல் கொண்டு, சாத்தி நகர் முதல் கொண்டு, குறிஞ்சி நகர் முதல் கொண்டு, காயத்ரி நகர் முதல் கொண்டு, ரோயா தோட்டம், பாலாஜி நகர் அனைத்து பகுதிகளுமே வெள்ளத்தில் முகிழ்விடும். இங்க இருக்கின்ற தாய்மார்கள் தெரியும். நாங்க அப்ப நேரத்தில் என்ன பண்ணுவோம்? 10 அடி தண்ணி போவோம். முதல் தளத்துல இருந்து 2வது தளத்துல போய் உட்கார்ந்து இருப்பாங்க. நாங்க போட் எடுத்துன்னு வருவோம். நான் என் கழக தோழர்கள், என் தம்பிமார்கள்லாம் போட் எடுத்துக்கின்னு அவங்களுக்கு உணவு, 3 வேளையும் உணவு. குழந்தைகளுக்கு பால் கூட கிடைக்காது. 3 வேளையும் உணவை கொடுத்து, பாலை கொடுத்து, பிரெட் பிஸ்கெட் கொடுத்து, டார்ச் அடிச்சு ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் நாங்க போய் போட்டை போய் எங்களுக்கு உணவு கொடுத்திருக்கோம். அப்படிப்பட்ட நிலை. அந்த நிலையை மாற்ற வேண்டும். அந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. இந்த பகுதிக்கு நிரந்தரமான தீர்வு வேண்டும். இதற்கு நீங்கள் நிச்சயமாக எங்களுக்கு வழியை காட்ட வேண்டும் என்று என்னுடைய சட்டமன்ற உறுப்பினத்திலே கோரிக்கை வைத்த போது அந்த கோரிக்கையை எங்களுடைய முதல்வர் அவரிடத்திலே அந்த கோரிக்கை வைத்து உடனடியாக முதல்வர் அவர்கள் அந்த கோரிக்கை நிறைவேற்றுகின்ற விதத்தில் இன்னைக்கு கட்டன்கால்வாய் 96 கோடி ரூபாய் செலவில் ஏரியிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு நீர் இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக 91 கோடி ரூபாய் செலவில் மிகப்பெரிய கட்டன் கால்வாய் இங்கிருந்து அமைக்கப்பட்டு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. மக்களுக்காக பயன்பெற வேண்டும். இந்த பகுதியில் இருக்கின்ற தாய்மார்கள் எல்லாம் நீங்கள் நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்த வேண்டும். உங்களுக்காக இந்த ஆட்சி இன்றைக்கு 96 கோடி ரூபாய் செலவில் நீங்கள் எல்லாம் மழை வெள்ளத்திலே பாதித்துவிடக் கூடாது, இனியும் மழை வெள்ளம் உங்கள் வீட்டிலே வந்துவிடக் கூடாது என்பதற்காக 96 கோடி ரூபாய் செலவில் இந்த கட்டன் கால்வாய் கட்டப்பட்ட அந்த பணியும் இன்றைக்கு நடைபெற்று நிறைவேறக்கூடிய நிலையில் இருக்கின்றது. மிக விரைவில் நிறைவேற்றிவிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய ஏற்பாடு நிச்சயமா இருக்காது. அந்த அளவுக்கு நாங்களுடைய பணிகளை நிச்சயமாக நிறைவேற்றும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் இந்த பகுதியிலே மாமன்ற உறுப்பினராக இருந்து உங்களுக்கு இந்த குறுகிய காலத்தில் எத்தனை சாலைகளை அமைத்திருக்கின்றோம் என்கின்ற விவரத்தை எல்லாம் நேரத்தில் படிக்க வேண்டும் என்பதற்காக தார் சாலை, பழைய ஜிஎஸ்டி சாலை, இந்த ஜிஎஸ்டி சாலை நான் நகர் மாமன்ற உறுப்பினர் வரும்பொழுது குண்டு குழிமா இருக்கு. பக்கத்தில் இருக்க சுத்தானந்த மாதிரி தெருவு, அந்த தெருவு குதிரை மேல போற மாதிரி இருக்கும். எல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, நிறைய விபத்து நடக்கும். என்ன சொல்லுவாங்க, தயவு செய்து அந்த சாலையை போட்டு கொடுங்க. நான் மாமன்ற உறுப்பினராக வருகை தந்த உடனே இந்த தார் சாலை ஓட்டிஜிஎஸ்டாலையும் அந்த சுதானந்த பாலத்தாலையும் உடனடியாக போட்டு கொடுத்தேன். எத்தனையோ பேர் நன்றி சொன்னாங்க, வாழ்த்து சொன்னாங்க. உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்த அந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றி கொடுத்தேன். அதே போல சாயாம் தெரு, சுதானந்த பாறை தெரு, காயத்ரி நகர், குறிஞ்சி நகர் 1வது 2வது தெருக்கள், பாலாஜி நகர் மெயின் ரோடு, வைகை தெருவு, யமுனை தெருவு, நர்மதா தெரு விரிவு, கோயா தோட்டம் 1வது தெரு நடந்துட்டு இருக்கு ரோடு, அருள் நகர் 40 ரோடு, இதெல்லாம் தார் சாலை. இன்றைக்கு சிமெண்ட் சாலை பணி என்று கிடைச்சிட்டு இருக்கு. பாலாறு தெருவு, கங்கை தெருவு இதெல்லாம் போட்டாச்சு. கங்கை தெருவு, காவிரி தெருவு, கிருஷ்ணா தெருவு, கோதாவரி தெருவு, பவானி தெருவு, என்கேலி, நர்மதா தெரு, இது எல்லாமே சிமெண்ட் ரோடு போட்டுட்டோம். பேவர் பிளாக் ரோடு, அந்தோணிநாதன் தெருவு, அண்ணா தெருவு, சந்திரன் தெருவு, நர்மதா தெரு 4வது 5வது குறுக்கு தெருவு, இது எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து பேவர் பிளாக். காவாய், வீரபத்ரன் தெருவு, சுதானந்த பாறை தெரு, முருகேசன் தெருவு, சாலமன் தெருவு, செல்லியம்மன் கோயில் தெருவு, ஏரிக்கரை தெரு, குறிஞ்சி நகர்,
1வது 2வது தெருக்கள், பொன்னநகர், சாந்தி நகர், காயத்ரி நகர், செந்தில்மூர்த்தி இவரெல்லாம் காவல் கிடைக்கும். இவ்வளவு பணிகளும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மிக சிறப்பான பணிகள். இந்த பணிகள் எல்லாம் இன்றைக்கு 2.5 வருட காலத்துக்குள் உங்களுடைய ஆதரவால், உங்களுடைய அன்பால் வெற்றி பெற செய்து இன்றைக்கு நகர் மாமன்ற உறுப்பினராக இருந்த இந்த பணிகள் எல்லாம் இன்றைக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். அதோடு மட்டும் இல்ல, நீ பக்கத்தில் இருக்கின்ற பூங்கா, அருள்நகர் பூங்கா 36 லட்சம் ரூபாய் செலவுல நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் உடனடியாக பார்வையிட்டு அந்த பார்வை 36 லட்சம் ரூபாய் செலவு உடனடியாக பூங்காவை செய்யுங்க ஆணையிட்டார். அந்த ஆணையை மேற்கொண்டு இன்றைக்கு மிக சிறப்பான அந்த பூங்கா இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பூங்கா ஓபன் பண்ணலான்னு பார்த்தோம், ஆனா ஒப்பந்தக்காரர் போய் காலதாமதம் இருக்கார். இல்லைன்னா அந்த பூங்கா ஓபன் பண்ணா இந்த மேடையை இங்க பேசணும்னு இருந்தோம். மிக சிறப்பான பூங்கா, மவுண்டன், அங்க தண்ணீர்கள் பீச்சடிச்சு சிறுவர்கள் விளையாடுகின்ற அந்த கருவிகள் எல்லாம் புதிதாக அமைக்கப்பட்டு அந்த ஜிம்மு, இளைஞர்கள் ஒரு கட்டிடத்தை கட்டி ஜிம் பயிற்சி செய்வதற்காக ஜிம்மை அமைத்திருக்கின்றோம். புதிதாக சிறுவர்கள் விளையாடுகின்ற கருவிகள் அமைத்திருக்கின்றோம். எல்லாம் செலவு போட்டு 36 லட்சம் செலவுல அந்த பூங்காவை இன்றைக்கு சீர்படுத்தி சிறப்பாக அமைத்திருக்கின்றோம். பக்கத்தில் இருக்கின்ற காரிய மண்டபம் கொலக்கரையில இறுதி சடங்கு செய்து கூட காரிய மண்டபம் செய்ய இடமில்லாமல் சாலையிலே அமர்ந்து செய்து கொடுத்த அவல நிலையை போக்கி சட்டமன்ற உறுப்பினர் நிதியில 10 லட்சம் ரூபாய் கொண்டு காரிய மண்டபத்தை கட்டினோம். பக்கத்தில் இருக்கின்ற ஆர்ஓ பிளான்ட், இங்க சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர், அதுவும் சட்டமன்ற உறுப்பினர் நிதியை பெற்று அதையும் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். புதிதாக 2 மணல் மின் கோபுர விளக்கு பக்கத்தில் பார்த்தா தெரியும். இங்க இருக்கு திலவங்கர் என்ட்ரன்ஸ்ல, இந்த பாலாஜி நகர்ல அங்க ஒரு மின் கோபுர விளக்கு, குளக்கரையில ஒரு மின் கோபுர விளக்கு, இப்படி மின் கோபுர விளக்கு. அது மட்டும் இல்ல, எல்இடி விளக்குகள் இன்னைக்கு எப்படி இருந்தது? கடந்த காலத்துல இந்த பகுதி எப்படி இருட்டா இருந்தது, ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரகாசமா இருக்கும். இங்க தாய்மாரெல்லாம் பாருங்க, இருட்டுல போறது கூட பயப்படுவாங்க முதல்ல. இன்னைக்கு எல்லாம் இருட்டை கூட பகலாக ஆக்கக்கூடிய அளவுக்கு எல்இடி விளக்கில் அனைத்து பகுதிகளுக்கும் அமைத்து கொடுத்திருக்கோம். இப்படி நிறைய கழிப்பிடங்கள் கட்டியிருக்கோம். ஏரிக்கரையில அந்த பகுதி மக்களுக்கு கழிப்பிடம் கட்டி கொடுத்திருக்கோம். கட்டன்கால்வாய், நிறைய எண்ணற்ற திட்டங்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்ல, அடுத்த கட்டமாக இன்றைக்கு நிறைய சாலைகள், எங்கெல்லாம் சாலை வசதி இல்லையோ அந்த சாலைகள் எல்லாம் போடப்படும். இந்த பகுதி மக்களுடைய குறைகள் நிச்சயமாக தீர்க்கப்படும் என்று சொல்லி இந்த பகுதியில் நிரந்தரமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிதான் என்றைக்கும் இருக்கும். திராவிட முன்னேற்ற கோட்டையாக இந்த பகுதி என்றைக்கும் விலகி கொண்டிருக்கின்றது. எனக்கு பின்னாலும் இங்கே பகுதி கழகத்தின், இன்றைக்கு வட்ட கழகத்தின் செயலாளர் உட்பட என் தம்பிமார்கள் எல்லாம் சிறப்பாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உண்மையிலே அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு பிறகும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக இந்த பகுதி எப்பொழுதும் விளங்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விட நன்றி. வணக்கம்.